யார் யாரெல்லாம் கேட்கணுமோ கொஞ்சம் கிட்ட வாங்க. கேட்கறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க தொல்லை பண்ணாமல் கொஞ்சம் இருங்க. போன மாதம் உங்களை பார்த்தேன், அதோட இந்த மாதம் தான் உங்களை வந்து பார்க்குறேன். போனது இடம் பிரதோஷத்துக்கு நான் வரல. என்ன இப்போ என்ன உங்கள்கிட்ட பேச வரேன்னு கேட்டிங்கன்னா, போன வாரத்துக்கு முன்னால் நம்ம பிரதோஷத்தில் இன்னத்தை பற்றி பேசணும். யாருக்கா ஞாபகம் இருக்கா? இல்லைம்மா, திரு சாய்க்காடு பற்றி பேசியிருந்தேன். திரு சாயாவனம்னு ஒரு ஊரை பற்றி பேசியிருந்தேன் இல்லையா? திரு சாய்க்காடு பற்றி பேசியிருந்தேன். உங்களுக்கு யாருக்குமே ஞாபகம் இல்லை. ஏன் வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுறேன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு அவ்வளோ ஆர்வமாக இல்லை. ஒரு கேள்விக்கு கூட உங்களால் பதில் சொல்ல முடியல இல்லையா? போன வாரம் என்ன சொன்னோன்னு கேட்டால் உங்களால் பதில் சொல்லவே முடியல. இறைவன் மேலே நம்ம அன்பு வச்சுருந்தோம்னா அப்படி கேட்கும்போது துல்லியமாக சொல்லணும் இல்லையா? ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்குறான்னா, ஒரு வாத்தியார் ஒரு கேள்வி கேட்குறாருன்னா பட்டுன்னு சொல்லிடுவாங்க இல்லையா? நீங்கள் எல்லாம் ஸ்கூல் வரைக்கும் போனவங்க தானே? அதே மாதிரி நீங்களும் முதல் மாணவனாக வரத்துக்கு முயற்சி பண்ணணும். அதனால் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, நம்மளை கேவலமாக பேசுகிறாங்க, நம்மளை தவிர்க்கிறாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆர்வம்னா உண்மையிலே இருக்கணும். ஆர்வம் சும்மா காட்டியும் ஆர்வம்லாம் காட்டுறதெல்லாம் எனக்கு கரெக்டாக பார்த்தாலே சொல்லிடுவேன் நான், யாருக்கு ஆர்வம் இருக்குது யாருக்கு ஆர்வம் இல்லைன்னு. இல்லை, சாயாவனம் பற்றி பேசலைங்க. சரி, ஸ்ரீவானந்தியை பற்றி பேசியிருக்கேன். இன்னும் சாயாகாடு பற்றி நான் உங்கள்கிட்ட பேசலையா? சரி, யூடியூப்ல அப்போ பேசியிருந்தேன். அப்போ நான் நல்லா அது உங்கள்கிட்ட பேசியிருந்தேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரிம்மா, இப்போ சாயாவனம்னா அது ஒரு ஊர். அதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா திரு சாய்க்காடுன்னு பேர். ஆமாம், இப்போ எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்க பயங்கரமாக டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஒரு இடத்தும் நாம் உட்காந்து பேசும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என் கஷ்டத்தை எங்கே போய் சொல்கிறது? உங்ககிட்ட தான் சொல்ல முடியும் என்னால் இல்லையா? கஷ்டம் சொல்கிறாருன்னு நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா நான் என்ன செய்யறது? ஒருத்தருக்கும் கஷ்டப்பட்டு சாமியை பற்றி பேசுறதுக்கு வேண்டிய நேரமே கம்மியாக கிடைக்குது. அதில் உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப இருக்குது. அதை கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஓகேவா? ரைட். திரு சாய்க்காடு. இந்த திரு சாய்க்காடுன்னு சொல்லும் போது ஒரு திருஞான சம்பந்தமூர்த்தி தேவாரம் வந்து ஞாபகத்துக்கு வரும். அழகா ரொம்ப சிவன் மேல ரொம்ப அன்பு உள்ளவங்க மட்டும் கேளுங்க, மீதி பேர் கேட்க வேண்டாம். நான் இந்த மாதிரி பேசுறது உங்க எல்லாருக்கும் கோபம் வருதுன்னு எனக்கு தெரியும். அதை பத்தி நான் கவலைப்படுற மாதிரி இல்லை. மண் புகார் வான் புகுவர் மனமிலையார் பசியாளும் கண் புகார் பிணியறியார் கற்றாரும் கேட்டாலும் விண்புகார் என வேண்டாம் வெண்மாட நெடுவீதி தன் புகார் சாய்க்காட்டியம் தலைவன் தாள் சார்ந்தாரு. என்ன சொல்றாரு சுவாமின்னா, மண் புகார். மண் புகார்னா என்னது? இந்த மண்ணுல வந்து புக மாட்டானா? யாருன்னு கேட்டு சொன்னாதான் நீங்க இனிமே கேட்கறதுக்கு ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி சிவன் பத்தி கேட்கறத எவன் கேட்கறானோ, பேசுறத கேட்கறானோ அவன் மண் புகார். இனி இந்த மண்ணுல புக மாட்டானா வந்து இல்லையா? அப்போ கேட்கறத மிஸ் பண்ணலாமா? மண் புகார். எங்க சாமி அப்போ போவான்? வான் புகுவர். அடுத்த லைன் பாருங்க. வான் புகுவர், மண் புகார், வான் புகுவர், பசியாளும் கண் புகார். பசி கண்ணை இருட்டுற மாதிரி இருக்குதுன்றானே, பசியே உனக்கு வராதுறான்ட்டார். ஏன்? உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பார் சாமி. பசியே உனக்கு வராதுன்னா வியாதி வந்துடும் போலதுன்னு யோசிக்காதீங்க. அதனால நெக்ஸ்ட் லைன், பசியாளும் கண் புகார் பிணி அறிவர். இந்த இடத்துலயுமே உன்னை விட்டு போயிடும் இல்லையா? கற்றாரும் கேட்டாலும். எவன் ஒருத்தவன் இதை கத்துக்க வந்து சொல்றானோ அது சொல்றவனுக்கும் கேட்கிறவனுக்கும் விண்புகார் என வேண்டாம். இது என்னடா இது? விண்ணுக்கு போயிடுவான்னு சொன்னா, சாமி கிட்ட போயிடுவான்னு சொன்னா, அடுத்த லைன்ல விண்புகார் என வேண்டான்னு சொல்றானேன்னு நினைப்பீங்க. இது ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி உங்களுக்கு பிரிச்சு சொல்றேன். இதுவும் தெரியல புரியலன்னா நான் ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லையா? நான் பாட்டுக்கு பாடலாம் உள்ள வந்து நான் பாட்டு அது பாடலாம். மண் புகார் வான் புகுவர் பசியாலும் கண் புகார் பிணியறியார் கற்றாலும் கேட்டாலும் பின் புகார் என வேண்டாம் பெண்மாட நெடுவீதி தன் புகார் சாய்க்காட்டியம் தலைவன் தாள் சார்ந்தாரே. பாடலாம் சாமிக்கு எனக்கும்
கிட்ட போயிடுவோம். ஆனா உங்களையும் இட்டாந்து விடணும்னு நினைக்கிறேன். அதனால மண் புகார் வான் புகுவர் இங்க வரமாட்ட, பசியாலும் கண் புகார் பிணி அறிய தத்திரம் கிடையாது அவனுக்குன்றான். பிணி அறியார் யாருக்கு சாமி? கற்றாரும் கேட்டாரும். எவன் கேட்கிறானோ எவன் கத்துறானோ உங்க 2 பேருக்கும் இல்லையா? மண் புகார், அடுத்தது மண் புகார் சொல்லிட்டு விண் புகார் சொல்றான். சரி, மண்ணுல பிறக்கலாம் எங்க போன நீங்க? விண்ணுல எல்லாம் போயிருக்கணும். ஞான சம்பந்தமூர்த்தி என்ன சொல்றாரு பாருங்க, விண் புக மாட்டீங்களா? அப்ப எங்கடா நான் போவேன்னு கேட்டீங்கன்னா, செத்தா நீங்க எல்லாம் இப்ப என்ன பேசிக்கிறது? ஒண்ணு அவங்க ரொம்ப தங்கமானவங்க, எங்க நீங்க சொர்க்கலோகம் போவீங்கன்றீங்க. கெட்டவங்க என்ன சொல்லுங்க, ஐயோ நீங்க நரகலோகம் போவீங்கன்றீங்க. இந்த 2 லோகத்துக்குமே போக மாட்டோமா? அப்ப மேலேயே போக மாட்டேன், எங்கடா போவ? டெய்லி தேவலோகத்துக்கு போவடான்னு சொல்றாரு சுவாமி. எங்க போக மாட்டேன், நீ எங்க போவ? சொர்க்கலோகத்துல போய் அங்க இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு உன் ஆத்மா தேவலோகத்துக்கு போகுது. அந்த வேலையே கிடையாதுடா, நீ தேவலோகத்துக்கு சீட்டு வாங்கிடுவேன்ற இல்லையா? விண்புகார் என வேண்டாம் வெண்மாட நெடுவீதி. அந்த கோயில் நான் போய் பார்த்திருக்கேன், நீங்க போயிருக்க மாட்டீங்க, போய் பாருங்க. திரு சாய்க்காடு. விண்புகார் என வேண்டாம் வெண்மாட நெடுவீதி. கோயில் அப்படி பறந்து விரிந்து இருக்கும். தன் புகார் எங்க சாமி நான் போய் சேருவேன்? சாய்க்காட்டு என் தலைவன் தாள் சார்ந்தார் என்று முடிச்சார். சாய்க்காட்டுல இருக்கிற அந்த சாமியோட காலுக்கிட போய் சேர்ந்துருவாரா மகராசா போடுறார் சுவாமி. இது ஒரு திரு சாய்க்காட்டு தேவாரம். இது உங்களுக்கு சொல்றேன், யோசனை பண்ண. நீ நாலு நன்னெஞ்சே நினை கண்டாய் ஆரறிவார் வாழ்நாளும் சானாலும் சாய்க்காட்டு எம் பெருமானுக்கே பூனாலும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நானாலும் நவின்று ஏத்த பெறலாமே நல்வினையே பெறலாமே நல்வினையே. நீ நாளு நன்னெஞ்சே நல்ல நெஞ்சே. சாமியை எவன் கும்பிட்டானோ அவன் நெஞ்சு நல்ல நெஞ்சு. இங்க உக்காந்து பிளாஷ்பேக் பாக்குற நெஞ்சு பேய் நெஞ்சு, பொன நெஞ்சு, பிண நெஞ்சேன்னு நான் நிறைய பாட்டு இருக்கு, நான் அதான் உங்களுக்கு சொல்றேன். இது பேயோட நெஞ்சு. பேய் என்ன பண்ணும்? ஒருத்தவனை சாவடிச்சு நிக்காது, எல்லாரையும் தேடிட்டு போவோம் இல்லையா? அதனால கோயிலுக்கு வந்துட்டு சாமியை பத்தி நினைக்காம நல்லா தூங்கி நிக்கிற நெஞ்சு பொணத்துக்கு உண்டான நெஞ்சு. பொணத்தோட நெஞ்ச குத்துற என்ன ஆகும்? டங்கு டங்குன்னு சத்தம் தான் கேட்கும். அதுக்கு ஏதாவது வழி இருக்குமா? அத மாதிரி நெஞ்சு. நீ நாலு நன்னெஞ்சே நினை கண்டாய் ஆறு அறிவாளே. என்னைக்குடா சாவுவ? யாருக்குமே தெரியாது இல்லையா? நீ நாலு நன்னெஞ்சே நினை கண்டாய் ஆறு அறிவார் வாழ்நாளும் சானாலும். நீ என்னைக்கு வாழ்வ, நீ என்னைக்கு சாவுன்றது யாருக்கு தெரியும்? சாய்க்காட்டியம் தலைவன் தாள் சார்ந்தாரேன்னு சொல்ற இல்லையா? அதுக்கு நான் என்ன சாமி செய்யணும்? என்ன செய்யணும்? நான் நல்லா இருக்கிறது என்னோட நெஞ்சு நல்ல நெஞ்சான என்ன பண்ணணும்? பூனாலும் தலை சுமப்ப. நான் என்னைக்கு வந்தாலும் அவ்வளவு பெரிய மூட்டை பூவை தூக்கின்னு தான் வருவேன் கோயிலுக்கு. நீங்கெல்லாம் வரணும்னு 1 கோடி தடவை சொல்லிட்டேன். எப்படின்னா, இந்த கொஸ்டின் பேப்பரை படிச்சுன்னா நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணலாம்னு கையில கொடுக்குறான். படிக்கிறதே கிடையாது, ஆனா அதே தான் வருது. அதே இதுதான் வருது. ஆனா நீங்க அந்த எக்ஸாம் கேள்வித்தாளை கொடுத்தாலே இது கிடையாது, நான் போய் சொல்றான்னு போற கேஸ், நம்பாத கேஸ் இல்லையா? அதை பத்தி நான் கவலைப்படுறதுக்கு இல்லை. நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டாய் ஆறறிவார் வாழ்நாளும் சானாலும் சாய்க்காட்டியம் பெருமை. திரு சாய்க்காட்டு இருக்கிற சாமிக்கு தெரியும் நீ என்னைக்கு சாக போறன்னு இல்லையா? பூனாலும் தலை சுமப்ப. பூவை கோயிலுக்கு வந்தீங்கன்னா தலை நிறைய பூவை மூட்டையில போட்டு கட்டி வந்து போடுற. தூவிட எங்க பார்த்தாலும்ன்றான். தூவுறீங்களா? ஐயா வரல போன தடவை, ஐயா வரல போன தடவைன்னு கோச்சிக்கிறது எதுக்கு? எதையும் செய்யறது கிடையாது, எதையும் செய்யறது கிடையாது. ஆமா சாமி ஆமா சாமி ஆமா சாமி கருத்துல போட்டுருவான். முடிஞ்சு போச்சு, போற சாமி போயிட வேண்டியதான் இல்லையா? எவ்வளவு சொன்னாலும் கேட்குது. உங்க பிள்ளைங்க நீங்க சொன்னா கேட்க, உங்க பேச்ச கேட்க மாட்டேங்குது. அவ்வளவு கோபமாயி ஓட்டு போய் அடிக்கிறீங்க, முட்டியை பிடிச்சி இழுக்கிறீங்க, மெரிக்கிறீங்க. சாமி நம்மளை வந்து பொதுவா பார்த்தா அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அப்படி செய்யணும் இல்லையா? அப்படி செய்வார நம்ம சாமி செய்ய மாட்டார். அதனால நீங்களாம் ஜாலியா இருக்கிறீங்க இல்லையா? சரி. பூனாலும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப. சாமியோட புகழ் நாமம் ஒருத்தன் வந்து பேசுறான்னா அதை கேட்கணுமா? இதெல்லாம் கேட்டா என்ன ஆகும் தெரியுமா? புகழ் நாமம் செவி கேட்ப நான் நாளும் நவின்று ஏத்த. ஒருத்தன் ஓம் நம சிவாய சிவாய நம்ம ஒண்ணுமே வேணாம், ஒரு பஞ்சாட்சரம் சொன்னாலே போதும் இல்லையா? ஓம் நம இப்படியே ஈத்துன்னு போறது. ஏன்னா தீனி அது மாதிரி
ஓம் நம சிவாய சிவாய எழுதுன்னு போறது. அதெல்லாம் போனா என்ன செய்ய முடியும்? அதுலயே பாதி ஆயிடுது இல்ல இல்லையா? கனமா சொல்லணும். சாமிக்கு சொல்லும் போது நெஞ்ச நிமித்தி நல்லா அருமையா சொல்லணும். இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து மூச்சு வரணும் இல்லையா? சொல்லும் போது அப்படியே எழுத்துனே போடுவோம் நாளைக்கு. ஆமா ஆமா அது உடனே போடும். அது மாதிரி போகணும். எத்தனை சொல்லணும். சாவும் போது கூட பஞ்சாட்சர மந்திரம் சொல்லிக்கிட்டே தான் நம்ம போகணும். அம்மா ஓடியா, தண்ணி ஓடியா, ரசம் ஓடியா, சாம்பார் ஓடியான்னு கூப்பிடக்கூடாது. பஞ்சாட்சர மந்திரம் அழகா சொல்லணும். சரி சாமி இதை வர சாமி போலமா சாமின்னு கேட்கறதுக்கு தைரியத்தை ஏற்படுத்தணும். ஏற்படுத்துவீங்களா? படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம், திருவண்ணாமலை கோயிலை பற்றி கொஞ்சம் பேசணும். எல்லாரும் திருவண்ணாமலைனா வாடா கிளம்பு, இன்னைக்கு என்ன வர போறீங்க? கிரிவலம் வா, பஸ்ஸில் ஏறிக்க, இருக்கிற உப்புக்கல்ல பொட்டுக்கல்ல தேங்காய் பற்றி எல்லாத்தையும் போட்டு அடி 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 அடிச்சுட்டு போகிற வழியெல்லாம் அங்கே போய் எந்த கக்கு தேடுறது இந்த மாதிரி வேற எல்லாம் வச்சுட்டு போடாது. போகும்போது அன்னைக்கு ஒழுங்கா விருதம் இருந்துக்கிட்டு சிவநாமத்தை சொல்லிக்கின்னு பஸ்ஸிலேயோ கிஸ்ல யாராவது போனா அம்மா கொஞ்சம் தள்ளி போய் உக்காருமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சாமியை பற்றியே பேசிக்கிட்டு போகணும் கிரிவலம். இப்போ கிரிவலம்னு நம்ம ஒன்று போகிறோம். இது 14 கிலோமீட்டர் இல்லையா? அந்த மலையோட உயரம் எவ்வளோ? 2688 அடி மொத்தம் அந்த திருவண்ணாமலையோட உயரம் இல்லையா? அந்த மலை எப்படி ஏற்பட்டுச்சு? அடிமுடி காணாத கதையும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பிரம்மா மேல போனாரு, மகாவிஷ்ணு கீழே போனாரு. ஏன் பிரம்மா மேல போனாரு? மேல எதுக்கு போனாரு பிரம்மா? சரி, ஏன் பிரம்மா கீழே போயிருக்கலுமே, ஏன் மேல போனாரு? அடிமுடிதான். ஏன் பிரம்மா எதுக்கு போன? பிரம்மாவோட வீட்டுக்காரமா பேரு சரஸ்வதி, பெருமாளோட வீட்டுக்காரமா பேரு லட்சுமி. ஒருத்தவனுக்கு 10 கோடி ரூபாய் கிடைச்சா என்ன செய்வான்? பூமியில வச்சு புதைப்பான். அப்ப இவரு வராக அவதாரம் எடுத்துக்கிட்டு, பன்னி அவதாரம் எடுத்துக்கிட்டு மகாலட்சுமி கீழே வச்சு அழைக்கிறதுக்கு இவரு போறாரு. சரஸ்வதி ஏன் மேல போறாங்கன்னா, படிச்சவனுக்கு கர்வமும் ஆங்காரமும் திமிரு மேல 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 போயிட்டே இருக்கணும். ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஜிஹெச்சுக்கு போறீங்க, உதாரணத்துக்கு எனக்கு ஜிஹெச் டாக்டருங்க வேண்டாதவங்க கிடையாது. போய் ஐயா என்னது நில்லுங்கன்றானா இல்லையா? சொல்றானா வெளியே போய் நில்லு ஆய் ஊயின்றானா இல்லையா? அதுதான் உதாரணம். அதனால இந்த பிரம்மாவோட வீட்டுக்காரமா சரஸ்வதின்றதால அவர் மேலோங்கி 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 போனார். அத மாதிரி போனவன் என்ன ஆனா லாஸ்ட்ல என்ன பிரம்மா போயினே இருக்கிறான். போயினே இருக்கும்போது தாழம்பூ வருது. தாழம்புவே கொஞ்சம் நில்லுன்றான். எங்க இருந்து வரேன்னு கேட்கிறான். சிவபெருமானோட ஜடாமுடியில இருந்து வரேன்னு சொல்லுது. எத்தனாயிரம் காலமா? 40,000 ஆண்டு காலமா நான் வரேன்னுது. அப்படியா? எனக்காக நான் இதை இழுத்து சொன்னா ஒரு 3 மணி நேரம் ஆகும். ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள இதை சொல்லி க்ளோஸ் பண்றேன். கேட்கிறான், எனக்காக ஒரு பொய் ஒண்ணு சொல்லு. என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி சிவபெருமானோட தலைமுடியை ஜடாமுடியை நான் பார்த்துட்டேன்னு சொல்லு. போய் மகாலட்சுமி கீழே இருக்கிறாங்க. இவர் என்ன செய்யறாரு? சாமி இந்த மாதிரி என்ன பண்றாரு? மகாவிஷ்ணு இல்லைங்க ஐயா, என்னால உங்களோட அடிப்பகுதி பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறார். இவன் பொய் சொல்றான். பொய் சொன்னதால சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு? தாழம்பூக்கு இனிமேல எந்த கோயில்லையும் என் மேல வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சரி சாமி, அப்ப உத்தரகோசமங்கை கோயில்ல வைக்கிறாங்களே, ஏன் வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த கதை நடக்கிறதுக்கு முன்னால வந்த கோயில் உத்தரகோசமங்கை. அங்க மட்டும் சாமிக்கு தாழம்பு வைப்பாங்க. மத்த எந்த சிவன் கோயில்லையும் சாமிக்கு தாழம்பு வைக்கிறது கிடையாது. பிரம்மாவுக்கு உனக்கு அபிஷேகம் கிடையாதுன்னுட்டாங்க. திருப்பட்டூர்னு அங்க ஒரு ஊர் இருக்கு திருச்சி பக்கத்துல, அங்க மட்டும்தான் அபிஷேகம், வேற எங்கேயுமே இல்லை. சிவபெருமான்கிட்ட தவம் இருந்து மன்னிப்பு கேட்ட கோயில் இல்லையா? யாரா போய்க்கிறீங்களா? திருச்சி பக்கத்துல இருக்க திருப்பட்டூர், ஆமா, பிரம்மபுரீஸ்வரர். அங்க போனீங்கன்னா அங்க மட்டும் செய்வாங்க. இது ஒரு கதை இல்லையா? இந்த கதை முடிஞ்ச உடனே சுவாமி என்ன ஆகிறாருன்னா, அப்படியே ஒரு சுயம்புலிங்க மூர்த்தி ஆயிடுறாரு. ஏன்? இந்த கதை முடிஞ்ச உடனே பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமான்கிட்ட கேட்கிறாங்க, சாமி, பேர்பட்ட சாமி, உன்னை கட்டி அணைச்சி முத்தம் கொடுக்கணும் போல எங்களுக்கு தோணுதுன்னு சொல்லும் போது சாமி சொல்றாரு, என்ன சாமி இவ்வளவு பெருசா மழையா மாறிட்டீங்களே சாமின்னு சொல்லும் போது, அவங்களுக்கு கட்டி அவங்க முத்தம் கொடுக்கறதுக்காக வந்ததுதான் திருவண்ணாமலையில் இருக்கிற சுவாமி. அவங்களுக்காக சுயம்பு மூர்த்தியா சிவபெருமான் வந்த இடம் தான் திருவண்ணாமலை. 2வது நூற்றாண்டுல சிவபெருமானோட கோயில் அங்க வெறும் கல்லு கோயில்லாம் இல்லாம வெறும் மண்ணா இருந்த இடம் அது. எப்போ? 2வது நூற்றாண்டுல. அதுக்கப்புறம்
4வது நூற்றாண்டுல பாத்தீங்கன்னாக்கா கல் சுவர் வச்சு கட்டினாங்க. கல் சுவர் எத்தனாவது நூற்றாண்டுல? 4வது நூற்றாண்டுல வச்சு கட்டணது. அதுக்கப்புறம் 4வது நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா பல்லவர்கள் ஆட்சி வந்தது. அப்போ சாமிக்கு என்ன பண்ணாங்கன்னாக்கா அந்த கல் சுவரை எடுத்துட்டு செங்கல் மாதிரி லைட்டா வச்சு காம்பவுண்ட் மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க சாமியை, திருவண்ணாமலை சுயம்பு மூர்த்திய. 7ஆம் நூற்றாண்டு 8வது நூற்றாண்டுல திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அப்பர், சுந்தரர் இவங்களாம் அந்த பிறகு என்ன பண்ணுதுனாக்கா அதை கல் மண்டபமா மாத்துறாங்க. எப்போ? 9வது நூற்றாண்டுல மாத்துறாங்க. 9வது நூற்றாண்டுல மாத்துறாங்க. அந்த ராஜா பேர் பாத்தீங்கன்னாக்கா சாமிக்கு ஃபர்ஸ்ட் மாத்துறது ஆதித்ய சோழன். ஆதித்ய சோழன், முதலாம் ஆதித்யன் சோழன் தான் என்ன செய்யறான், திருவண்ணாமலைய மண்ணு செங்கல்லா இருந்ததை கல் கோயிலா மாத்துறான். முதலாம் ஆதித்ய சோழன். அப்படி இருக்குதா? இப்போ 11ஆம் நூற்றாண்டுல யாரு, 10வது நூற்றாண்டுல யார் வந்ததுன்னா ராஜராஜ சோழனோட பையன் ராஜேந்திர சோழன் ரிஷி மண்டபம்னு ஒண்ணு கட்டுறான். ரிஷி மண்டபம் கட்டி அந்த கம்பம் ஒண்ணு வைப்பாங்க சாமிக்கு. என்ன கம்பம் அது? கொடிமரம். கொடிமரம் வைக்கிறான், ரிஷி மண்டபம் கட்டுறான், அதுக்கப்புறம் சுற்றுச்சுவர் கட்டுறான். யாரு? ராஜராஜனோட பையன் ராஜேந்திர சோழன் அந்த கோயில அத மாதிரி மாத்துறான். 2வது நூற்றாண்டுல மண்ணா இருந்தது, 4வது நூற்றாண்டுல கல்லு அதை வச்சு கட்டுறாங்க. அதுக்கப்புறம் 5வது 6வதுல செங்கல் சுவர் போடுறாங்க. 7வது நூற்றாண்டுல 4 பெருமக்களும் போய் பாடுறாங்க. அந்த கோயில்ல 4 போய் பாடின கோயில் அது இல்லையா? பாடிட்டு 9ஆம் நூற்றாண்டுல யார் வரா? முதலாம் ஆதித்ய சோழன் கோயிலுக்கு கருங்கல்ல கோயில் கட்டுறான் இல்லையா? 10வது நூற்றாண்டுல ராஜராஜ சோழனோட மகன் ராஜேந்திர சோழன் ரிஷி மண்டபம்னு ஒண்ணு கட்டுறான், கொடிக்கம் வைக்கிறான். அப்புறம் 2 சுற்றுச்சுவர் போடுறான். 12வது நூற்றாண்டுல 3ஆம் குலோத்துங்க சோழன் ஒருத்தன் வரான். 3ஆம் குலோத்துங்க சோழன் என்ன பண்றான், உண்ணாமலை அம்மனுக்கு ஒரு மண்டபம் கட்டுறான். உண்ணாமலை அம்மனுக்கு ஒரு மண்டபம் கட்டுறான். 13வது நூற்றாண்டுல வல்லால மகாராஜான்னு ஒருத்தர் வர்றாரு திருவண்ணாமலைக்கு. 13ஆம் நூற்றாண்டுல வல்லால மகாராஜா எல்லா விதமான கோபுரத்துக்கும் உண்டான கல்காரமும் போடுறாரு. அதாவது கல்காரம் என்னன்னா பேஸ்மெண்ட் தெரியுமா? லைட்டா அதுக்கு உண்டான பேஸ்மெண்ட் மட்டும் போடுறாரு. 15வது நூற்றாண்டுல எல்லாரும் ஒரு கோபுரமாவே அதை கட்டறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல என்ன கோபுரம் இருக்கும் திருவண்ணாமலையில? கிழக்கு கோபுரம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அது பேரு ராஜகோபுரம் சொல்லுவீங்க. ராஜகோபுரம் கிழக்குல இருக்கு. மேற்குல இருக்கிற கோபுரம் பேர் என்னது? இது கிழக்குன்னு வச்சுங்க, இது மேற்கு. அந்த மேற்குல இருக்கிற பேரு கோபுரம் பேர் என்னது? பேய கோபுரம்னு பேர். அது மேற்கு கோபுரம். மேற்கு கோபுரம்ன்றது பேரு மருவி மேய கோபுரம் சொல்லி அப்புறம் பே கோபுரமா மாறி போச்சுன்றது கருத்து. ஓகேவா? அதுக்கப்புறம் வடக்குல பாத்தீங்கன்னா அம்மணி அம்மன் கோபுரம்னு ஒண்ணு இருக்கும். யார் அவங்க? அம்மணி அம்மன்ன்றவங்க யாருன்னா அவங்க ஒரு சித்தர். அவங்க எங்க இருந்தவங்கன்னா செங்கம் என்ற ஊர் இருக்கு இல்லையா? நீங்க திருவண்ணாமலை போகும்போது செங்கம்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊர்ல இருக்கிற 5 நிமிஷம் இருக்கு சாமி. திருவண்ணாமலை செங்கம் என்ற ஊர்ல சொல்லுங்க. செங்கம் என்ற ஊர்ல பிறந்தவங்க ஆதித்யர் என்றவருக்கு ஆயி என்ற அம்மாவுக்கும் பிறந்தவங்க. அவங்க ஒரு சித்தர். அவங்க அப்பாவுக்கு குழந்தைகளே இல்லைன்றதால சாமி கிட்ட வேண்டுறார். யார் வேண்டா? ஆதித்யர் என்ற கோபால பிள்ளை. கோபால பிள்ளை என்கின்ற ஆதித்யர் அவர் பேரு. அவரு சிவபெருமான்கிட்ட போயிட்டு வேண்டுறாரு. மாதிரி எனக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்லும் போது சுவாமி என்ன பண்றாரு, ஒரு நாள் அந்த கோபால பிள்ளைன்றவர் அந்த பக்கமா போகும்போது ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தவர் கொஞ்சம் கல்கண்டை எடுத்து அவர் கையில கொடுத்துட்டு, நீ கேட்கறது சாமிகிட்ட, நீ சாமிகிட்ட கேட்கறது கிடைக்கும் போப்பான்னு சொல்லிட்டார். அதுல இருந்து 10வது மாசம் ஒரு குழந்தை பிறக்குது. அது பேர் என்னன்னா அருள்மொழின்னு பேரு. ஏன்னா அந்த குழந்தை பிறக்கும் போதே நமச்சிவாய மந்திரம் சொல்லினே பிறந்துதான்.
அது நமச்சிவாய் நமச்சிவாய் சொல்லிட்டு பிறந்த குழந்தைய பிறக்கும் போது அருள் உள்ள மொழி அது வாயிலிருந்து வந்ததால அருள்மொழின்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சு அந்த குழந்தை என்ன போகுது, ஒரு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அப்பா அம்மா கிட்ட விளையாடுறது இல்லையா, போயிட்டு தனியாவே இருந்துட்டு வந்தது. அப்பா அம்மா தர சாப்பாடுகள் சாப்பிடறது இல்லை, இலைகள் பழங்கள் இதை மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சு போச்சு. 15 வயசு ஆன நான் கொஞ்சம் நேரம் இல்லாதால வேகமா சொல்றேன். எல்லா கோபுரத்தை பத்தி உங்ககிட்ட கண்டிப்பா பேசுவேன், இப்ப கூட பேசுவேன். 9 கோபுரம் பிளஸ் இன்னொரு கோபுரம் இருக்கு. நான் ஃபுல்லா பேசலாம் தான் வந்தேன், இன்னைக்கு டைம் இல்ல. இதை மட்டும் இன்னைக்கு பேசி நான் போயிடுறேன். இலைகள் இதை மாதிரி சாப்பிடுவேன், பழங்கள் அப்படி சாப்பிடுவேன். சித்தர்ன்னு சொல்லிட்டு நான் சித்தருக்கு என்ன புத்தி இருக்குமோ எல்லாமே அந்த புள்ள அதை மாதிரி பண்ணிட்டு வந்துதான். அதை மாதிரி செய்யற காலத்துல என்ன பண்ணாங்க, சரி 15 வயசு ஆனதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்சது வீட்டுக்காரன் வந்த அப்புறம் அவங்ககிட்ட இல்லாம இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, கோமுட்டி குளம்னா அந்த ஒண்ணு இருக்குது, கோமட்டி களம், கோமட்டி குளம் அது பேர். அதுல போயிட்டு என்ன பண்ணது, குதிச்சிருச்சு. குதிச்ச உடனே பிள்ளைய காணமேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் தேடினாங்க, 2 நாள் தேடினாங்க, 3ஆவது நாள் தேடுறத விட்டுட்டாங்க, எங்க போச்சுன்னு தெரியல. 3ஆவது நாள் அந்த பெண்ணே அந்த என்ன பண்ணுது, அவதாரம் எடுத்து அந்த குளத்துக்குள்ள ஏஞ்சி வருது. இந்த மாதிரி என்ன கொலை பண்ணாதீங்க, நான் திருவண்ணாமலையில இருக்கிற வடக்கு கோபுரமா கட்டுறதுக்காக சிவபெருமான் எனக்கு ஆணை கொடுத்திருக்கிறாரு, அந்த வேலையை நான் செய்யறதுக்கு தான் இது உள்ள நான் வந்திருக்கிறேன், என்ன போய் அங்க இது பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்க எனக்கு கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு நான் பண்ணுது. அந்த நேரத்திலே போட்டிருந்த அந்த இப்ப நீங்களாம் ட்ரெஸ் போட்டு அந்த மாதிரி இல்லாம வெள்ளை துணி எடுத்துக்கிச்சு போட்டுக்கிட்டு அது என்ன பண்ணுது, ஊரா போயிட்டு யாசகம் கேட்குது. யாசகம்னா பிச்சைன்னு பேர் இல்லையா, யாசகம் யாரெல்லாம் கூட யாசகம் கேட்குறீங்களோ வாங்கன்னு சொல்லுது. எல்லாரும் போறாங்க, கொஞ்சம் பேர் போறாங்க, போய் எல்லார்ட்டையும் போய் கேட்குது. சேலம் பக்கம் போகுது, சேலத்துக்கிட்ட இருக்கிற மஞ்சவாடின்ற ஊருக்கு போகுது. அங்க போய் கேட்கும் போது என்ன பண்ணுது, 2 திருடனுங்க அந்த பொண்ணை கட்டி போட்டுட்டு கையில இருக்கிற காசெல்லாம் எடுத்துன்னு போறானுங்க. அதுகிட்ட கேட்கறானுங்க, கையில இருக்கிற காசெல்லாம் கொடுக்கணும்னு அது என்ன பண்ணுது, யாசகம் வாங்கின காசை காட்டி யாரும் அவங்களை எதுவும் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு 2 கை நிறைய வாடுறானுங்க. போங்கப்பான்னு சொல்லுது. 5 மீட்டர் 10 மீட்டர் தாண்டோடனே 2 கண்ணு நிறைய போச்சு. யாருக்கு, திருடன் உனக்கு அழுகுறான், அம்மா எங்கம்மா இருக்கிறீங்க தெரியும், நான் காசு எடுத்துறேன் தெரியாது. அப்புறம் அவனுங்களையும் கூட சேர்த்துன்னு போய் யாசகம் வாங்குதா, வாங்கி 5 நிலை ராஜகோபுரம் கட்டுது. எங்க, ஆமா எந்த சைடுல, வடக்கு பக்கத்துல அம்மணி அம்மான் கோபுரம்னு வந்தது. அருள்மொழின்ற பேரு இத மாதிரி அவங்களோட சக்தியை பார்த்து மக்கள் கொடுத்த பேரு அம்மணி அம்மான்னு பேரு. 5 நிலை ராஜகோபுரம் கட்டணு கையில இருந்த காசெல்லாம் தீர்ந்து போச்சு. மைசூர் மகாராஜாட்ட போய் காசு கேக்குது, ஐயா இந்த மாதிரி காசு கொடுக்கணும். காவலாளி என்ன பண்ணிட்டான், நீ உள்ள போக கூடாதுன்னுட்டான். அவங்க பாட்டு காலையில போனவங்க மதியானம் வரைக்கும் நிக்கிறாங்க. நிக்கும் போது காவலாளி இப்படி பாக்குறான், உள்ள இந்த அம்மா இருக்கிறாங்க. உள்ள இந்த அம்மா ராஜா கிட்ட பேசினுக்கிறாங்க. காவலாளி அப்புறம் இன்னொருத்தர் விட்டு பார்க்க சொல்றான், அருணாச்சலேஸ்வரரே போய் மைசூர் மகாராஜா போய் காசு கேட்கிறாரு, அம்மாவை மணி நிக்க வச்சுட்டாரு. ராஜா யாரும் ஆளை போய் பாரு, நிக்கிறாங்களா பாருன்னு. ஆமாங்க ஐயா இதே அம்மா ஒருத்தர் நிக்கிறாங்கன்னா. ராஜா நேரம் அப்படின்னா கஜானாவை திறந்து விட்டு எவ்வளவு வேணா எடுத்துக்கோன்னா. எவ்வளவு வேணா இவங்க எடுத்துக்க மாட்டாங்க, கொஞ்சம் எடுத்துட்டு வந்தாங்க. இன்னும் 2 நிலை ராஜகோபுரம் கட்டினாங்க, இன்னும் 2 6 7 கட்டினாங்க. 7வது நிலை கட்டின அப்புறம் அங்க இருக்கிற தீர்த்தத்துல, அங்க திருவண்ணாமலையில இருக்கிற தீர்த்தம்னா குளம்னு அர்த்தம். குளத்துல ஒரு காலை தூக்கிட்டு நின்று தவம் பண்ணாங்க. எதுக்கு, இன்னும் பெருசா கோயில கட்டுறதுக்கு. சிவபெருமான் அசிரியர் வாக்கா என்ன சொன்னாரு, அம்மினி நீ ஒண்ணும் பண்ண தேவையில்ல, உன்கிட்ட வேலை செய்யறவங்க வேலை செஞ்சு முடிச்ச பிறகு இந்த விபூதியை தினமும் போட்டு வச்சுன்னு கொடுன்ட்டார். தினந்தோறும் வேலை முடிச்ச பிறகு விபூதியா கொடுத்தாங்க. விபூதியை போய் வீட்டுல திறந்து பார்த்தா ஃபுல்லா காசா இருந்து 11 நிலை ராஜகோபுரம். நம்மளுக்கு கிழக்கு ராஜகோபுரம் எப்படி எவ்வளவு பெருசோ கலசம் 11 இருக்கும், அதே மாதிரி இந்த அம்மாவோடது கலசம் 11 இருக்கும். அதே உயரத்துக்கு உண்டான ராஜகோபுரம் 171 அடி. மெயின் கோபுரம் 217 ஃபீட்னா அடி இல்லையா. அந்த உயரத்துக்கு அந்த அம்மா ராஜகோபுரம் கட்டினாங்க. இன்னும் அந்த அம்மா விபூதி கொடுத்த டப்பாவும் அவங்க போட்டிருந்த மோதிரமும் அவங்க உபயோகிச்சது எல்லாமே அந்த கோயில்ல நீங்க கேட்டா காட்டுவாங்க. இவங்க ஈசான லிங்கத்துக்கிட்ட இருப்பாங்க, ஈசான லிங்கத்துக்கிட்ட இருப்பாங்க. 8வது லிங்கம் அதுகிட்ட போனீங்கன்னா இந்த அம்மாவோட ஜீவசமாதியை பார்க்கலாம். நான் ஜீவசமாதி ஆக போறேன்னு மக்கள்கிட்ட சொல்லிட்டே போய் உக்காந்தாங்க. மறுநாள் காணா போயிட்டாங்க.
இன்னும் 1 மணி நேரத்துக்கு பேசுறதுக்கு இருக்குது. இன்னைக்கு நேரம் இல்லை. நல்லது. நமஸ்காரம்.